நீ கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் போரில் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணை தானே கட்டுவான்னா. அதுக்குள்ளே இந்த விஜயலட்சுமி சாமான் போட்டு 2 வாட்டி கரு கழிச்சிட்டான். ஏங்க நான் வேறு எதையோ சொல்கிறேன், நீங்கள் வேறு உடனே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் என்னை வம்பு இழுத்து விட்றவனுங்களே. எல்லாம் அமைதியாக தான் இருப்பான். அந்த பொண்ணை 2 வாட்டி கரு கலப்பி பண்ணான். இப்போ யாரை பற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்? காளிமுத்தோட பொண்ணை. மானம் கட்டவனை, உனக்கு அறிவு இல்லைடா. நீ பேசுகிறதெல்லாம் எப்போ சொல்கிறான்? 2008 2009 தானே கட்சி ஆரம்பித்தான். 2008 பிரபாகரனை பார்க்குற வரைக்கும் இது அவனுக்கு அறிவு இல்லையா. 2008 வரைக்கும். 2008 போய் பிரபாகரனை பார்த்தவொன்னே தான் புத்தி வந்துதான். சரி, பிரபாகரனை பார்த்து என்னடா சொன்னார்னு கேட்டால், மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு கேட்டான். ஏன்டா பிரபாகரன் சமையல்காரனா? அட மானங்கட்டங்க ஒக்காளா ஓழி, அவன் ஒரு மாவீரன்டா. சோறு அவன் ஒரு மாவீரன் ராஸ்கல். அவர் போய் சாப்பிட்றது கேட்டாரான். மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி? அவர் சமையல்காரா அவர்? அது இல்லாமல் போய் சொல்கிறாங்க. பிரபாகரனோடு அமர்ந்து பேசி கொண்டு இருந்தானா, திடீர்னு இராணுவம் சுற்றி வளைச்சிடுச்சான். இராணுவம் சுற்றி தடன்னு சுடுதான். அப்போ பார்த்து ஒருத்தன் விடுதலை புலி இவர்கிட்ட கேட்குறானா, சார் ஒரு செல்ஃபி. மாலை கையில் கடித்த அவனை தொண்டை கடிச்சிடும். உன்னை யார்கிட்டா போய் சொல்கிற? துப்பாக்கி சுடுறாங்களாம்மா, ஒழிய மாட்டோம்மா. இந்த உக்கால ஓய் இப்படி போய் சொன்னால் எப்படிம்மா வருது? இன்னொன்று சொல்கிறான், அவன் உட்காண்டே தானா கராத்தே மாஸ்டர் போட்டி நடக்கிறதுல இவனை தூக்கி உள்ளே போட்டாங்களாம். இங்கேயும் அங்கேயும் ஓடினா நான் பார்க்குறோம்லாம் பயந்து ஓடுறேன்னு சொன்னாங்க. நான் ஓடலை, அவன்லாம் டயர்டாகட்டும்னு இருந்தேன். விட்டான் ஒரே குத்து, பிளாக் பெல்ட்டு எல்லா பெல்ட்டும் கீழே வந்துட்டான். நீ வா. ஏன் இது நாகப்பட்டினம் தானே? டேய், பிளாக் பெல்ட் இருக்கிறானோ பச்சை பெல்ட் இருக்கிறானோ இல்லையோ, மீனவன் எங்கெல்லாம் இருக்கிறானா கபடி பிளேயரும் பாக்ஸிங்கும் அங்கே இருப்பான். இங்கே நாகப்பட்டினத்துக்கு வா, இந்த படகுல போய் மீன் பிடிக்கிற ஒரு மீனவனை உங்கள்கிட்ட விட்றேன். அவனை 4 குத்து வாங்கி நீ உயிரோடு வந்துட்டினா நீ சீமானு ஒத்துக்கிறேன். செத்து போயிட்டா அதோட கட்சி கழிச்சிட்டு ஓடிடணும். சவாலா? அவன் தான் தப்பாக பேசுகிறான்னு சொன்னால் அந்த அண்ணாமலை லவடிக்கபால் சொல்கிறான், நீ ஏன்ட்ட ஆதாரம் இருக்குது? அம்மாக்கிட்ட போய் கேளு, நீ எங்கள் அம்மாவுக்கு தான் பிறந்தியான்னு. அதுக்கு ஆதாரம் தான் காட்டு எனக்கு. நான் கேட்பேனா?